இன்னைக்கு நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்ட விஷயம், அசால்ட்டா விட்ட விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்து உயிரை விட்ட விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணலாம். நம்மளுடைய சாதாரண அல்சர்ல இருந்து கேன்சர் வரைக்கும். ஸோ அல்சர் முதல் கேன்சர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அல்சர் இருக்கிறதெல்லாம் கேன்சரா மாறிடுமா? பயப்பட தேவையில்லை. ஆனா விட்டு வச்சீங்கன்னா அதுவும் நடக்கும். ஜென்ரலான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இதுதான் வியாதிக்கு தீர்வான ஒரு மருந்து. காயக்கல்பம், காய்ந்த கல்பம், காய்ந்த உடம்பாக இருந்தாலும் மேய்ந்த உடம்பாக இருந்தாலும் அத்தனையுமே சரி செய்யக்கூடிய காயக்கல்பம் தான் மஞ்சள். நீங்க டெய்லி யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நோயே கிடையாது. உங்களுக்கு இருந்தாலும் போயிடும். ஒரு 100 ஆண்டுகள் வாழணும், நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், எந்த விதமான நோயும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக மிக முக்கியமானது, மருத்துவ பகுதியும் கூட. இன்னைக்கு நிறைய பேர் அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம், நிறைய பேர் கேட்ட விஷயம், அசால்ட்டா விட்ட விஷயம், மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்து உயிரை விட்ட விஷயம். என்னடா அப்படி அசால்ட்டா சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. அசால்ட்டா இருந்து உயிரை விட்ட விஷயம் அது மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் நீங்க எந்த மெடிசன் எடுத்தாலும் இதையும் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. முடிஞ்ச வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரி கிடையாது, எண்ணெய் சரி கிடையாது, தண்ணி சரி கிடையாது, தூங்குறது சரி கிடையாது, எல்லாமே சரி கிடையாது. ஏன்னா எல்லாம் அலைன்மெண்ட் மிஸ்ஸிங். ஒரு காருக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சுனாக்கா என்ன ஆகும்? மைலேஜ் போயிடும். மைலேஜ் போயிடுச்சுனாக்கா நம்ம அந்த காரோடைய வாழ்க்கையும் சீக்கிரமா முடிஞ்சிடும். அதே மாதிரிதான் நம்மளுடைய அலைன்மெண்ட், முக்கியமான அலைன்மெண்ட் மிஸ் ஆனிச்சுனாக்கா வாழ்க்கை அலைன்மெண்ட் போயிடும். ஸோ வெரி ஷார்ட். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற மிக மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சாதாரண அல்சர்ல இருந்து கேன்சர் வரைக்கும். ஸோ அல்சர் முதல் கேன்சர் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அல்சர் இருக்கிறதெல்லாம் கேன்சரா மாறிடுமா? பயப்பட தேவையில்லை. ஆனா விட்டு வச்சீங்கன்னா அதுவும் நடக்கும். அதனால இன்னைக்கு அந்த காலத்துல இருக்கக்கூடிய மருத்துவ முறைகள்ல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல உணவாக இருந்த போது கூட இந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ அப்போ இன்னைக்கு எடுக்கிறது எல்லாமே சரி கிடையாதுங்கிறதுனாலதான் வருமுன் காப்போம். இது வந்தாலும் எடுத்துக்கலாம், இல்ல எனக்கு இந்த பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்னு இருந்தா கூட எடுத்துக்கலாம். ஜென்ரலான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆனா இந்த இம்யூனிட்டி பூஸ்டர்னு நான் சொல்லிட்டேன். ஆனா இதுதான் வியாதிக்கு தீர்வான ஒரு மருந்து. சோ உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு சிட்டிகை எடுத்துக்கலாம், ஒரு வாரத்துக்கு ஒரு சிட்டிகை, அவ்வளவுதான். நல்லா இருக்கிறவங்க, உனக்கு கிரானிக்கா டிசீஸ் இருக்கு, அது அல்சராக இருந்தாலும் சரி, கேன்சராக இருந்தாலும் சரி, இல்லை வேற எந்த டிசீஸாக இருந்தாலும் இது காமன். இது அழகான 2 மெத்தட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். காலை மாலை, காலை மாலை. இது கிரானிக்கா இருக்கிறவங்க நீங்க என்ன மெடிசன் வேணாலும் அல்சருக்கும் எடுத்துக்கலாம், கேன்சருக்கும் எடுத்துருக்கலாம். ஆனால் இதையும் எடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா பரிபூரணமாக குணமடைய முடியும். இது எந்த ஸ்டேஜ் ஆனாலும் இருக்கலாம். இதுவும் சேர்ந்து உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு அமிர்தமான உணவு. ஒண்ணு மிகப்பெரிய உணவு, இன்னொன்னு கருப்பு வைரம்னு சொல்லலாம். எப்போ மஞ்சளாக இருந்த ஒரு பவுனு அப்படியே கருப்பு வைரமாக மாறுது அப்படின்னா மகா மருத்துவம். என்ன சொல்றேன்னு தெரியுதுங்களா? மஞ்சளை சுட்டு கரியாக்கணும், அவ்வளவுதான். சிம்பிளா சொல்லிட்டாங்க பாருங்களேன். காயக்கல்பம், காய்ந்த கல்பம், காய்ந்த உடம்பாக இருந்தாலும் மேய்ந்த உடம்பாக இருந்தாலும் அத்தனையுமே சரி செய்யக்கூடிய காயக்கல்பம் தான் மஞ்சள், டர்மரிக். அதை அப்படியே நெருப்புல சுட்டு கரியாக்கி ஒரே ஒரு சிட்டிகை கையில போட்டு தேன்ல மிக்ஸ் பண்ணி நக்கிட்டா போதும், அவ்வளவுதான். இது ஈவினிங் டைம்ல இது ஜென்ரலா எடுத்துக்கலாம், யாரு வேணா எடுத்துக்கலாம். வருமுன் காப்பது. இது எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. மஞ்சள் ஆன்டிபயோட்டிக். ஆனா அது அப்படியே நெருப்புல சுடுறோம். நல்லா சுட்ட பிறகு அரைக்குறையா உங்களுக்கு அந்த கருப்பு பதம் வராது. இடிச்சிங்கன்னா பாதி மஞ்சள் பாதி கருப்பா இருக்கும். நல்லா ஒரு இடுக்கியில பிடிச்சிக்கோங்க. நெருப்புல கேஸ்ல சுட்டாலும் சரி, அடுப்புல சுட்டாலும் நல்லா அப்படி சுட்ட பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே பவுடர் ஆயிரும். தட்டினீங்கன்னாக்கா அப்படியே பவுடர் ஆயிரணும். அதுதான் மகா மருந்து. இந்த பவுடரை நம்ம தேன்ல மிக்ஸ் பண்ணி ஒரு சிட்டிகை டெய்லி யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நோயே கிடையாது. உங்களுக்கு இருந்தாலும் போயிடும். வருமுன் காப்பது முன்னாடியும் எடுத்துக்கலாம். ஓகே, இல்ல எனக்கு ப்ராப்ளம் இருக்கு, அல்சர் இருக்கு அப்படின்னா 2 மருந்து. காலையில ஒரு பேட்டர்ன், சாயந்தரம் ஒரு பேட்டர்ன். காலையில இருக்கிறது தான் மகா மருந்து அப்படின்னு சொல்றதை விட மகா உணவுனே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்மான் பச்சரிசி குடல்ல இருந்து தொண்டையில இருந்து, இல்ல தொண்டையில இருந்து குடல்ல இருந்து ஆசன வாய் வரை, இந்த வாய் வரை, ஆசன வாயில எந்த புண்ணாக இருந்தாலும், ஜீரண கோளாறு இருக்கா,
இல்லை உங்களுக்கு கேஸ்ட்ரிக் இருக்கா, ஹைப்பர் கேஸ்ட்ரிக் இருக்கா, இல்லை வந்து செரிக்க மாட்டேங்குதா, உணவு குழாயில பிரச்சனை இருக்கா, உணவு குழாயில கேன்சர் இருக்குதா, இல்லை அல்சர் இருக்கா, என்ன வேணா இருந்துட்டு போகுது. இதை நம்ம வந்து சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மருந்தை எடுக்கிறோம், ஆனா அதை கண்டினியூவா எடுக்கிறோமா, 48 நாள் எடுக்கிறோமா, மண்டலம் எடுக்கிறோமா, இது யாருமே வந்து பாத்தீங்கன்னா முடியறது இல்லை. ஒரு வாரம் சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு செட் ஆகலை, விட்டுறாங்க. ஒரு புண்ணு இருக்கு, அதுல டிஞ்சர் போட்டாக்கா மட்டும்தான் எரியும். சில பேர் எரியுது கசக்குதுன்னு விட்டுறாங்க. எரியுது அப்படின்னாக்கா வேலை செய்யுது, அப்ப சீக்கிரம் ஆறிடும். அதே மாதிரிதான் நம்ம ஏதாவது மருந்து எடுக்கிறாங்களா, வயிறு எரியுதுன்னா ஆகா நமக்கு வயிறு எரியுதுப்பா, அதனால நமக்கு எடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். ஒரு மேல இந்த புண்ணா இருந்தாலும் மருந்து போட்டா எரியதான் செய்யணும், ஒரு ஆயில்மெண்ட் போட்டா எரியதான் செய்யணும், ஆனா புண்ணு ஆயிடுது இல்லையா. அதே மாதிரி வயிற்றுக்குள்ள இருக்கிற புண்ணு தண்ணிக்குள்ளேயே கிடைக்குது, கெமிக்கலுக்குள்ளே கிடைக்குது. அப்போ ஒரு மருந்து சாப்பிடும்போது சில பேருக்கு வயிறு எரியுது அப்படின்னா ஆகா இது அக்ரவேட் ஆகுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. தப்பு. நீ தொடர்ந்து ஒரு 10-15 நாள் எடுத்து பாருங்க, அப்படியே வந்து சுத்தமா இறங்கிடும். அதையும் தாண்டி எரியுதா அப்படின்னா உங்களுக்கு ஒத்துக்கலான்னு விட்டுடலாம். ஆனா அந்த மாதிரி ஆகாது. ஸோ இந்த மெடிசின் தான் ரொம்ப முக்கியம். காலையில எம்டி ஸ்டமக்ல எடுக்கக்கூடிய அது கஷாயம் மாதிரி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர். அம்மான் பச்சரிசி 100 கிராம், இதான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. அம்மான் பச்சரிசி 100 கிராம். அடுத்தது நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னன்னா ஜீரகம், அது ஒரு 50 கிராம். அம்மான் பச்சரிசினா சில பேர் பச்சரிசி போட்டிருக்குன்னு நினைச்சுக்கிறாங்க, அது ஒரு வெரைட்டி போட்டிருக்கு. இல்ல, அது ஒரு மூலிகை, நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குது. அம்மான் பச்சரிசி 100 கிராம். 50 கிராம் நம்ம சீரகம் எடுத்துக்கிறோம். அதை நம்ம என்ன பண்றோம், பொண்ணு உருளை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிறோம். அம்மான் பச்சரிசி 100 கிராம் பவுடராக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. ஜீரகம் 50 கிராம், 25 கிராம் மஞ்சள் பவுடர். இதுதான் காம்பினேஷன். என்ன பண்றோம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். மஞ்சள் பவுடர் 25 கிராம், ஜீரகம் 50 கிராம், அம்மான் பச்சரிசி பவுடர் 100 கிராம். அவ்வளவுதான். 100, 50, 25 கிராம். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் போட்டு, ஒரே ஒரு டீஸ்பூன் தான் காலையில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிருவோம். கிரானிக்கா இருக்கிற டிசீஸ், அது என்ன டிசீஸ் வேணாலும் இருக்கட்டும், பெரும் வியாதியா இருக்கட்டும், சிறுவாதியா இருக்கட்டும், ஜுரமாக இருக்கட்டும், காஃபா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருந்துட்டு போகுது. இது காலையில. ஈவினிங் மஞ்சள் சுட்டு பவுடராக்கி தனியாக ஒரு சின்ன ஒரு பாட்டில் வச்சிருப்பீங்களா, ஒரு சிட்டிக்கு எடுத்து தேனில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ருங்க. அவ்வளோதான். இந்த 2 மட்டும் எடுத்துட்டு வந்துட்டே இருங்க. அது என்ன டிசீஸ் ஆனாலும் சரி, நீங்க எல்லா மெடிசனும் எடுத்துக்கலாம், எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட சேர்த்து இதையும் சேர்த்து எடுத்துவாங்க. இது உணவு, ஆனா மகா உணவு. மருந்து மகா மருந்து, சக்தி மகா சக்தி. அப்போ எவ்வளவு பெரிய விஷயத்த அழகா சிம்பிளா சொல்லிட்டாங்க. வீட்டுல இருக்கிற பொருள், இதோ நம்ம தடிக்கு விழுந்தா நாட்டு மருந்து கடையில் இருக்கிற பொருள், எந்த பெரிய செலவு கிடையாது, ஆனா பெரிய வியாதி மட்டுப்படுது. இல்ல எனக்கு வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு சார், இன்னும் ஃபியூச்சர்ல எனக்கு வயசாயிடுச்சு நான் வந்துடக்கூடாது இல்லையா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இப்பயே வாரம் ஒரு முறை, மாசம் ஒரு முறை கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல சேர்த்துக்கலாம். காய கல்பம் இல்லையா, அதான் மகா மருந்து. எப்படி வேணா எடுத்துக்கலாம், இருக்கிறவங்க, வியாதி இருக்கிறவங்க, இல்லாதவங்க யார் வேணா எடுத்துக்கலாம். அது ஃபுட்டு, அதுவும் சூப்பர் ஃபுட்டு. அப்ப இது ஏன் மிஸ் பண்ணணும், வருங்காலம் நம்மளோட சந்ததிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இது நம்ம டெய்லி சாப்பிட்ற சாப்பாடு மாதிரி எடுத்துக்கோங்க. வேற எந்த மெடிசன் வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, அதுல எந்த விதமான பாகுபாடும் வேண்டாம், எந்த விதமான சைட் எஃபெக்டும் கிடையாது. முன்னோர்கள் கையாண்ட மிக அற்புதமான காயக்கல்பம், மகா ஜீவ சஞ்சீவனின்னு சொல்லலாம். ஒரு 100 ஆண்டுகள் வாழணும், நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும், எந்த விதமான நோயும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மருந்து. நல்ல ஒரு பதிவு, அற்புதமான ஒரு பதிவு. எல்லாத்துக்கும் வீட்லயும் செஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான மருந்து. ஏன்னா மிடில் இருப்பாங்க, வயசானவங்க இருப்பாங்க, பெட்சிக்கா இருப்பாங்க, குட்டி குட்டியா கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல சேருங்க. அவங்க எல்லாம் நல்லா ஆரோக்கியமா நமக்கு குடும்பத்தோட சந்தோஷமா நல்லா நீண்ட நாள் வாழ்ந்துட்டே இருப்பாங்க. அதுக்குதான் இந்த பதிவு. நல்ல விஷயத்த மத்தவங்க ஷேர் பண்ணி. நன்றி, வணக்கம்.